இப்ப 2 ஹியூமன்ஸ் பேசிக்கணும்னா, அதுக்கு வந்து நம்ம லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம். இதுவே 2 சாஃப்ட்வேர் பேசிக்கணும்னா, அதுக்கு வந்து நம்ம ஏபிஐன்னு ஒரு விஷயம் இருக்கு. அத யூஸ் பண்ணுவோம். இதுவே 2 ஏஐ ஏஜென்ட்ஸ் பேசிக்கணும் அப்டின்னா, அதுக்கு வந்து ஏ டூ ஏ புரோட்டோகால்னு ஒண்ணு இருக்கு. அத யூஸ் பண்ணுவோம். இந்த ஏ டூ ஏ அப்டின்றது பார்த்தீங்கன்னா, எதுக்கு ஒண்ணு மாரினா, ஃபர்ஸ்ட்டு இந்த ஏஐ ஏஜென்ட்லாம் வந்த புதுசுல ஒரே ஒரு ஏஜென்ட் மட்டும் இருக்கும். நம்ம குடுக்குற வேலைய செய்யும். இதுவே இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கம்பெனிஸ்ல டீம்ஸ் இருக்கும். ஒரு டீமா சேர்ந்து ஒரு வேலைய செய்வாங்க. அந்த மாதிரி இப்ப ஏஜென்ட்ல ஒரு 4, 5 ஏஜென்ட் சேர்ந்து ஒரு வேலைய செய்யுது. இந்த டைம்ல அந்த 4, 5 ஏஜென்ட்க்கு பிட்வீன்ல கம்யூனிகேஷன் இருந்தா மட்டும் தான் அந்த வேல வந்து நமக்கு கடைசியா ப்ராப்பரா முடியும். அதுக்காக தான் நெறையா ஏ டூ ஏ மாரி ஃபர்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் பண்றதுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா, இப்ப வந்து ஏ டூ ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து Google ரிலீஸ் பண்ண ஒரு ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிகேஷன் புரோட்டோகால் ஃபார் ஏஐ ஏஜென்ட்ஸ். இந்த ஏ டூ ஏக்கான ஒரு சின்ன இம்ப்ளிமென்டேஷன் நான் டெமான்ஸ்ட்ரேஷன் பர்ப்பஸ்க்காக பண்ணியிருக்கேன். அத பார்க்கலாம் வாங்க. இது வந்து நான் பண்ண அப்ளிகேஷன். இது ஜஸ்ட் ஒரு ஏஜென்ட் மார்க்கெட் பிளேஸ். இதில பார்த்தீங்கன்னா, நெறைய ஏஜென்ட்ஸ் இருக்கும். சும்மா டெஸ்ட் ஏஜென்ட்ன்னு வச்சிருக்கேன். அதுக்கடுத்து வெப் சர்ச் பண்றதுக்கு ஒரு ஏஜென்ட். அதுக்கடுத்து மேக்ஸ் கால்குலேஷன் பண்றதுக்கு ஒண்ணு. அப்புறம் சம்மரைசேஷன் பண்றதுக்கு ஒண்ணு. இத்தன ஏஜென்ட்ஸ் இருக்கு. இந்த ஏஜென்ட்லாம் இண்டிவிஜுவல் ஏஜென்ட்ஸ். அத சேர்த்து ஒரு டீமா நான் வந்து இங்க இந்த அப்ளிகேஷன்ல வச்சிருக்கேன். ரைட். அப்ப இதுக்கு வந்து நான் ஒரு டாஸ்க் குடுக்குறேன். இங்க சென்ட் டாஸ்க் போயிட்டு டாஸ்க் இன்புட்ல கால்குலேட் 10 + 17 அண்ட் மேக் இட் இன் இமெயில் ஃபார்மேட். இப்ப இது என்ன பண்ணும்? அந்த கால்குலேட் அப்படின்றது இந்த கால்குலேஷன் ஒர்க்க ஒரு ஏஜென்ட் பண்ணும். அதுக்கடுத்து இந்த இமெயில் ஃபார்மேட்டுக்கு அந்த ஆன்ஸர மாத்துறத இன்னொரு ஏஜென்ட் பண்ணும். ஸோ இந்த கால்குலேஷன் ஏஜென்ட்லேருந்து வர ஆன்ஸர எடுத்து இமெயில் ஃபார்மேட்டுக்கு மாத்துறத இன்னொரு ஏஜென்ட் வந்து இந்த வேலைய பண்ணும். ஸோ 2, 3 ஏஜென்ட் சேர்ந்து இந்த வேலைய செய்யுது. ரைட். இப்ப நான் சென்ட் டாஸ்க் குடுக்குறேன். இந்த டாஸ்க் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இங்க பார்த்தீங்கன்னா, ஆன்ஸர் வந்திருக்கு. இது 2 ஏஜென்ட்டும் சேர்ந்து வேலைய முடிச்சு எனக்கு ஆன்ஸர் குடுத்துருக்கு பாருங்க. ஃபைனல் அவுட்புட்ல எனக்கு அந்த இமெயில் ஃபார்மேட்ல ஆன்ஸர் வந்துச்சு. கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஏ டூ வே ரெக்வெஸ்ட்ல இந்த ஆர்கஸ்ட்ரேட்டர் வந்து இந்த மேக்ஸ் ஏஜென்ட்க்கு வந்து இந்த ஒர்க்க குடுத்துருக்கு. கால்குலேட் 10 + 17 அண்ட் மேக் இட் இன் இமெயில் ஃபார்மேட். ஸோ இது ஆக்சுவலா இந்த கால்குலேஷன் மட்டும் தான் பண்ணும். அந்த இமெயில் ஃபார்மேட்ல பண்ணாது. நமக்கு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் 27 குடுத்துருக்கு. அதுக்கடுத்து இங்க கீழ இந்த மேக்ஸ் ஏஜென்ட் வேல முடிஞ்சது. மேக்ஸ் ஏஜென்ட் வேலைய முடிச்சு ரிசல்ட்ட குடுத்துருச்சு. கீழ அந்த இமெயில் சம்மரைசேஷன் ஏஜென்ட்க்கு இந்த டெக்ஸ்ட் சம்மரைஸ் பண்ற ஏஜென்ட்க்கு இந்த ஆர்கஸ்ட்ரேட்டர் மறுபடியும் வேல குடுக்குது. ரைட் அ கான்சியஸ் இமெயில் ஸ்டைல் சம்மரி ஃபார் திஸ் ரிசல்ட் 27. இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ராப்பரா வந்திருக்கு.